நான் ஏன் மறுபடியும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு ஜிக்ஸாக்கா ஹேர் லைன் வேணாம், ஸ்ட்ரைட்டாக வைங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அது மாதிரியே நம்ம அல்ட்ரா பயோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்கில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஹேர் லென்த்தாக வளர்க்கும் போது அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்ததுனால எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ மறுபடியும் எனக்கு ஜிக்ஸாக்கா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஆல்ட்ரேஷன் சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்ட்ரா பயோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்கில் நான் மறுபடியும் பண்ணியிருந்தேன். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்பையும் இப்பையும் டெக்னாலஜி வைஸ் ஆம்பியன் வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சர்ஜரி பண்ணுறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஸ்டே பண்ணுறப்ப ரொம்ப லக்ஸுரியாகவும் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. இப்போ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேயே ரொம்ப சேஃபாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்ட்ரா பயோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் தான் ஒரே ஒரு சாய்ஸ். நான் பண்ணி ரொம்பவே ரிசல்ட் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அல்ட்ரா பயோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்கை செக் பண்ணி பாருங்கள்.